ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, தியரம்னு அதை வச்சிருக்கக்கூடிய கொஞ்சம் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேச்சுரல் எம்படிங். இந்த நேச்சுரல் எம்படிங் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு. நேச்சுரல் எம்படிங்கிறது நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது என்னங்கிறது ஒரு நான் லீனியர் ஸ்பேஸ். அதுல இருந்து அதோட வெக்டர் ஸ்பேஸ் வந்து வெக்டர் ஸ்பேஸை பார்க்கும்போது அதுல வந்து ஃபீல்டு வந்து ஆர். அப்ப இதுல இருந்து இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம் எஃப்னு. அந்த இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். அதுல எதெல்லாம் லீனியர் அண்டு கண்டினியூஸா இருக்குதோ அதை மட்டும் ஒரு செட்ல ஃபார்ம் பண்ணி அந்த செட்டுக்கு பேர் வந்து என் ஸ்டார்னு கொடுத்து, ஓகேவா, அந்த எஃப்க்கு ஒரு நாமையும் அதை வந்து ஒரு ஸ்பேஸா, அந்த என் ஸ்டாரை வந்து ஒரு ஸ்பேஸா கன்சிடர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு நாமையும் டிஃபைன் பண்ணி, என்ன நாம, இந்த நாமையும் டிஃபைன் பண்ணி சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் such that norm of x less than or equal to 1 அப்படின்ற கண்டிஷனை கொடுத்து இது ஒரு நாமா டிஃபைன் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இந்த என் ஸ்டாரை வந்து ஒரு பேனக் ஸ்பேஸ்னு ப்ரூவ் பண்ணோம். பேனக் ஸ்பேஸ்ன்றது நம்ம வந்து ஒரு ரிசல்ட்டா சொன்னோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த என் ஸ்டாருக்கு இதே கண்டிஷனை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப இங்க வந்து என் ஸ்டாரு டொமைன்ல, கோடொமைன்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து 6. அப்ப இது ரெண்டுக்கு இடையில நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போறேன். சரிங்களா, அந்த ஃபங்க்ஷனை கேபிட்டல் எஃப்னு சொல்றேன். இப்ப இங்க இருக்க எலமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெக்டார்ஸ். சரிங்களா, இங்க இருக்க எலமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். அதே மாதிரி இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபங்க்ஷனல். சரிங்களா, இங்க இருக்கிறது எல்லாமே என்ன, ஃபங்க்ஷனல். அப்ப இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா எஃப்னு எழுதணும். அப்ப இது எப்படி எழுதணும், எஃப் ஆஃப் எஃப்னு எழுதணும். ஆனா ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுல இருக்குது ஃபங்க்ஷன்ஸ், இதுல இருக்கிறது வந்து நம்பர். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை ஒரு நம்பருக்கு மேப் பண்ணணும். எப்படி மேப் பண்ணணும்னு பார்க்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ல இருந்து ஒரு வெக்டார் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, அந்த வெக்டாருக்கு வச்சுதான் இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றாங்க. எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ். இப்ப எஃப் எக்ஸ்ங்கிறது இங்க இருக்கு, எஃப்ங்கிறது ரெண்டுக்கு நடுவுல இருக்கு. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் இங்க இருக்குமா? ஸோ அந்த எஃப் ஆஃப் எக்ஸை இங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு அண்டர் த எஃப்ல இமேஜ் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு மீன் பண்றாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த எஃப்எக்ஸ்ன்றது ஃபங்க்ஷன் எங்க இருந்து, அதோட டொமைன் என்ன அப்படின்னா என் ஸ்டார், அதோட கோடொமைன் என்ன ஆர். அப்ப எஃப்எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷனல் ஆன் என் ஸ்டார். அதாவது ஃபங்க்ஷனல் இன் என் ஸ்டார் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எஃப்எக்ஸ் என்னென்ன இருக்கணும், லீனியரா இருக்கணும். அதை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னா, எஃப்எக்ஸ் வந்து கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. கண்டினியூஸ்ன்றது எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க, இப்படி ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து மாடுலஸ் ஈக்குவலாகவும் இருக்கும் அப்படிம்பாங்க. அதாவது ஐசோமெட்ரிக் ஐசோமார்சமாவும் இருக்கும் அப்படிம்பாங்க. சரிங்களா, ஐசோமெட்ரிக் ஐசோமார்சமாவும் இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா ஃபைனலா, சரிங்களா, ஃபைனலா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்ல இருந்து எஃப்எக்ஸ்க்கு டிஃபைன் பண்ணக்கூடிய இந்த ஃபங்க்ஷன், சரிங்களா, எக்ஸ்ல இருந்து எஃப்எக்ஸ்க்கு டிஃபைன் பண்ணக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். என்னென்னலாம் இருக்கும் பார்ப்போமா, நான் ப்ரிசர்விங்கா இருக்குமா, நான் ப்ரிசர்விங்கா இருக்குமா, அதுக்கடுத்து லீனியரா இருக்குமா. சரிங்களா, இதெல்லாம் ப்ரூஃப்ல இருக்கு, நமக்கு அதுதான் தேவையில்ல. ரிசல்ட் போட்டு பார்த்துக்கோங்க. ஐசோமெட்ரிக் ஐசோமார்சமா இருக்குமா, ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசமா இருக்குமா, இது எல்லாமே அதுல இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா, அதே நேரத்துல இந்த ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசத்தை தான் அவங்க நேச்சுரல் இம்படிங் அப்படின்றாங்க. இந்த ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசத்தை தான் ஐசோமார்சம் தான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நேச்சுரல் இம்படிங் அப்படின்றாங்க. நேச்சுரல் இம்படிங், அது என்ன இம்படிங் அப்படின்னா, அந்த எண்ணை கொண்டு போய் என் ஸ்டாருக்குள்ள உட்காரைக்கிறோம். அதாவது நீங்க எண்ல எந்த எலமெண்ட் எக்ஸ்ன்னு எடுத்தாலும் என் டபுள் ஸ்டார்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா இம்படிங்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து நாட் ஆன் டு. சரிங்களா, இது வந்து நாட் ஆன் டு. ஏன் இதை திரும்ப அழுத்தி சொல்றோம் அப்படின்னா, n is a subset of n star. இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ. ஆனா n டபுள் ஸ்டார் இஸ் a subset of n இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை n ஈக்குவல் டு n ஸ்டார் ஸ்டாரா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க, n is
ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க. அதாவது அது ஆல்வேஸ் ட்ரூவா இல்லாதனாலதான் அதுக்கு ஒரு பேர் வருது. சரிங்களா? அதாவது இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ, பட் இது வந்து ட்ரூவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதுவும் ட்ரூவா இருந்தா என்ன ஆகும்? என் சப்செட் ஆஃப் என்னோட டபுள் ஸ்டார், அப்புறம் என்னோட செகண்ட் கான்ஸ்டியூஸ் ஸ்பேஸ் சப்செட் ஆஃப் என்னோட என் சப்செட் இருந்ததுன்னா அப்ப என் ஈக்குவல் இன்ஸ்டான்னு சொல்லுவோமா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா, உள்ள எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? இதுதான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எக்ஸ்ன்ற ஒரு வெக்டாரா வச்சுக்கிட்டு நம்ம எஃப்எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றோம். அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றோம்? இப்படி டிஃபைன் பண்றோம். அது லீனியரா இருக்கு, கண்டினியூஸா இருக்கு, நாம் ப்ரிசர்வ் பண்ணுது. அந்த நாம் ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய அந்த மேப்பிங்க்கு பேரு தான் நேச்சுரல் இம்படிங்னு பேரு. நேரத்துல நேச்சுரல் இம்படிங்னு பேரு. அதே நேரத்துல இன்னொரு விஷயம், இதுக்கு ஒரு நாம் டிஃபைன் பண்ணுவோம்ல, இதுக்கு ஒரு நாம் அதுல இல்லாம இருக்கு. என்னன்னா இதுக்கு ஒரு நாம் டிஃபைன் பண்றோம். எப்படி டிஃபைன் பண்றோம்? இதே போல சுப்ரீமம் ஆஃப் என்ன எழுதணும்? மாடுலஸ் ஆஃப் எஃப்எக்ஸ் ஆஃப் எஃப் such that norm of f less than or equal to 1 இப்படிதான் எழுதுவோம். norm of f less than or equal to 1 இப்படிதான் எழுதுவோம். இதுல நான் திரும்ப என்ன படிக்கிறேன் அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப், இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாமா? அப்ப மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நார்ம் ஆஃப் எஃப் லெஸ் than or equal to 1 போட்டுக்கலாமா? அப்ப இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் என் டபுள் ஸ்டாருங்கிற ஸ்பேஸ் இந்த நாமோட சேர்ந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸா மாறுது அப்படின்றாங்க. ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸா மாறுது அப்படின்றாங்க. இது நான் சொன்னது எப்பயுமே என் வந்து சப்செட் ஆஃப் என் டபுள் ஸ்டாரா இருக்கும். பட் என் டபுள் ஸ்டார் வந்து சப்செட் ஆஃப் என்ன இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி அது ஒரு வேளை சப்செட்டா மாறிடுச்சு அப்படின்னா இது ரெண்டு ஈக்குவல் ஆயிடும். அப்படி இருந்தா அதுக்கு பேர் வந்து ரிஃப்ளெக்சிவ். அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ரிஃப்ளெக்சிவ். ஸோ அப்ப எது எதெல்லாம் ரிஃப்ளெக்சிவா இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. சரிங்களா? எதெல்லாம் ரிஃப்ளெக்சிவா இருக்கு அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க எல்பி ஸ்பேஸ். சரிங்களா? இன்ஃபைனைட் டைமென்ஷன். அதே மாதிரி எல்பி ஸ்பேஸ் இன்ஃபைனைட் டைமென்ஷன், பியோட ரேஞ்ச் இதெல்லாம் தெளிவா பார்த்துக்கோங்க. என்ன ரேஞ்சு? ஒன்ல இருந்து ஒன்னை விட்டுறணும், இன்ஃபினிட்டி விட்டுறணும். அதை தவிர மீதி இருக்க எல்லாத்துக்கும் ரிஃப்ளெக்சிவ். எப்படி ரிஃப்ளெக்சிவ் கிடைக்குது? நம்ம முன்னாடி பார்த்தோம். எல்பி ஸ்டார்னா என்னது? எல்கியூ. அப்ப எல்பி ஸ்டாரோட ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்பி ஸ்டாரோட ஸ்டார். அப்ப எல்பி ஸ்டார் என்னது? எல்கியூ. எல்கியூ ஸ்டார். அப்ப எல்கியூ ஸ்டார் என்ன வரும்? எல்பி. அப்ப எல்பி டபுள் ஸ்டார்ல ஆரம்பிச்சது கடைசி எல்பியே கிடைச்சிச்சா, அதனால அது வந்து ரிஃப்ளெக்சிவ். அதாவது சொல்றாங்க. இதே இது ஃபைனைட் ஸ்பேஸா இருந்தா நாம் ஒண்ணுக்கும் நாம் இன்ஃபினிட்டிக்கும் கூட அது ட்ரூவா இருக்குமா? சரிங்களா? இதே ஃபைனைட் ஸ்பேஸா இருந்தா நாம் ஒண்ணுக்கும் நாம் இன்ஃபினிட்டி கூட இருக்கும். சரிங்களா? ஏன் வந்து நமக்கு இன்ஃபைனிட்ல வராதுன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா எல் ஒன் இன்ஃபினிட்டிக்கு வராது. என்ன இருக்கா? அதை கீழே எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பாங்க, நம்ம கீழே பார்த்துக்கலாம். அடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னா என் டபுள் ஸ்டார் கம்ப்ளீட்டா இருந்து என் ரிஃப்ளெக்சிவா இருந்தா நம்ம என்ன எழுதிக்கலாம்? என் ஈக்குவல் டு என் டபுள் ஸ்டார் எழுதிக்கலாமா? அப்ப ஆல்ரெடி என் டபுள் ஸ்டார் வந்து கம்ப்ளீட்டா, அப்ப என்னும் கம்ப்ளீட்டா. ஸோ அதை ஒரு ரிசல்ட்டா சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப என் டபுள் ஸ்டார் கம்ப்ளீட்டா இருந்து என் ரிஃப்ளெக்சிவா இருந்தா கண்டிப்பா என்னும் என்னவா தான் இருக்க முடியும்? கம்ப்ளீட்டா தான் இருக்க முடியும் அப்படின்றது ரிசல்ட். அடுத்த ரிசல்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என் கம்ப்ளீட்டா இருந்தா அதுக்காக அது வந்து ரிஃப்ளெக்சிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? என்னங்கிறது ஒரு பேனக் ஸ்பேஸா இருந்தா, எக்ஸாம்பிள் என்னங்கிறது பேனக் ஸ்பேஸா இருந்தா கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவா இருக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இது. ஏன்னா சி நாட்டோட டபுள் ஸ்டார், சி நாட்டுங்கிறது ஒரு கம்ப்ளீட் நார்மல் ஸ்பேஸ். தட் இஸ் சி நாட்டுங்கிறது ஒரு பேனக் ஸ்பேஸ். அப்ப அந்த பேனக் ஸ்பேஸ்க்கு நான் ஒரு தடவை ஸ்டார் எடுக்கிறேன். என்ன வருது? L1. அந்த L1க்கு திரும்ப ஸ்டார் எடுத்தா என்னது? எல் இன்ஃபினிட்டி. ஆனா என்ன வந்திருக்கணும்? சி நாட் வந்திருக்கணும். வரல. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா எல்லா பேனக் ஸ்பேஸும் ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சி நாட். சரியா? அதுக்கு அடுத்த ரிசல்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எக்ஸுங்கிறது காம்பாக்ட் ஹவுஸ்டா ஸ்பேஸா இருந்தா, இது ஆல்ரெடி பார்த்தோம்ல. அதாவது ஸ்பேஸ் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் பவுண்டட் கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா? எக்ஸ் வச்சா கூடாது. அந்த ஸ்பேஸ் ரிஃப்ளெக்சிவா இருக்கணும் அப்படின்னா எப்ப நடக்கும் அப்படின்னா எக்ஸுங்கிறது ஒரு ஃபைனைட் செட்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்பேஸ் வந்து ரிஃப்ளெக்சிவா இருக்கும். எக்ஸுங்கிறது இன்ஃபைனிட்டா இருந்தா அது ரிஃப்ளெக்சிவா இருக்காது. எப்ப அப்படின்னா இதோட கிவன் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிவன் வந்து காம்பாக்ட் ஹவுஸ்டா ஸ்பேஸ். சரிங்களா? அடுத்தது இந்த வீக் டோபாலஜி அப்படிங்கிறத நம்ம தனியா பார்ப்போம். இந்த வீக் டோபாலஜி ஜென்ரேட்டட் பை எ ஃபங்க்ஷனல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? என்ன பார்க்கணும் அப்படின்னா வீக் டோபாலஜி
generated by a functional அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போமா? the weak topology generated by the function, the FIs defined to be the intersection of all topologies on X with respect to each of which all FIs are continuous mapping அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து சும்மா பார்த்தா புரியாது. இது எப்பயும் போல டயக்ராமேட்டிக்கா நம்ம பார்ப்போம். அப்ப நமக்கு வந்து அது வந்து கிளியரா புரியும். சரிங்களா? நான் என்ன சொல்றேன் தெளிவா பாருங்க, முக்கியமானது. ஓகே, இப்ப இது எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப என்னங்கிறது ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ். சரிங்களா? இந்த கோடமையில நான் ஆர் எடுத்துக்கிறேன். அப்ப இது ரெண்டுக்கு இடையில உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியுமா? இப்ப இந்த ஃபங்க்ஷனல் எங்க இருக்கு? என் ஸ்டார்ல இருக்கு. எஃப்ங்கிறது எங்க இருக்கு? என் ஸ்டார்ல இருக்கு. இப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். அப்படின்னா என்ன மீனிங்? டோபாலஜிக்கல் மீனிங் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா எவ்ரி ஓப்பன் செட் இஸ் ஒய், அதாவது ஒய் இஸ் ஓப்பனிங் கோடமைன்றது ஆர், தென் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஓப்பனிங் டொமைன் n அப்படின்னு இருக்கணும். இதான் வந்து கண்டினியூஸோட டெஃபினிஷன் இன் டோபாலஜி. அப்ப இங்க ஒய்ன்னு ஒரு ஓப்பன் செட்டை நான் எடுத்தேன் அப்படின்னா நான் இங்க ஒரு ஒய்ன்னு ஒரு ஓப்பன் செட்டை நான் எடுத்தேன் அப்படின்னா இதோட ப்ரீ இமேஜ், சரிங்களா, எஃப் இன்வர்ஸ், சரிங்களா, அது வந்து இங்க இருக்கும். இது வந்து ஓப்பனா இருக்கும். எப்போ ஓப்பனா இருக்கும் அப்படின்னா எஃப்ங்கிறது கண்டினியூஸா இருந்தா. அப்ப இங்க இருக்க ஒவ்வொரு ஓப்பன் செட்டுக்கும் அங்க ஒரு ஓப்பன் செட் கிடைக்குமா? அந்த ஓப்பன் செட்டை ஃபுல்லா ஒரு கலெக்ஷன் வச்சுக்கிறேன். சரிங்களா? நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன் n ஸ்டார்ல. ஸ்டெப் 2 என்ன பண்றேன் அப்படின்னா எஃப்ங்கிறது கண்டினியூஸ்னால ஒய் இஸ் ஓப்பனிங் ஆரா இருந்தா தட் இம்ப்ளைஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஓப்பனிங் என்ன இருக்கும். அப்ப இங்க இருக்க ஒவ்வொரு ஓப்பன் செட்டுக்கும் இங்க ஒரு ஓப்பன் செட் கிடைக்குமா? அதை ஃபுல்லா நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு செட் எஸ்ன்னு ஒரு செட்ல கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். புரியுதா? இப்ப இந்த செட்டை வச்சு இந்த செட் வந்து ஒரு டோபாலஜி ஜென்ரேட் பண்ணும். சரிங்களா? அப்ப இது வந்து நான் சப்போஸ் ஒரு F1 ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். then the topology generated by, இந்த இதெல்லாம் வந்து நான் டோபாலஜி உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கூட தெரிஞ்சுக்கோங்க. generated by this S is named as x1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். x1 அல்லது τ1, சரியா? x1 அல்லது τ1 ஏதோ நீங்க வச்சுக்கோங்க. ஒரு τ1 வச்சுக்கோங்க. சரியா?
அப்ப இந்த செட்டை வச்சு ஒரு டோபாலஜி ஜென்ரேட் பண்றேன். அந்த டோபாலஜியோட பேர் வந்து நான் டவ்1 வச்சுக்கிறேன். இப்ப இந்த F1க்கு ஒரு டவ்1 கிடைச்சதா? இதே மாதிரி நான் வேற ஃபங்க்ஷன் எடுத்தா எனக்கு வேற ஒரு டோபாலஜி கிடைக்குமா? ஏன்னா ஃபங்க்ஷன் மாற மாற ஓப்பன் செட்ல மாறும். எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லைல்ல. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே தானே வரப்போகுது. அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷன் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா ஓப்பன் செட் மாறும். ஃபங்க்ஷன் மாற மாற ஓப்பன் செட் மாறும். ஓப்பன் செட் மாற மாற டோபாலஜி மாறும். அப்ப என்ன கிடைச்சதுன்னா ஈச் Fi belongs to n star, there exists an topology சரிங்களா டவ் ஐ இன் என். ஏன்னா அந்த டோபாலஜி எதுல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு? என்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப என்ன சொல்ல வர்றாங்க? இந்த வீக் டோபாலஜி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த வீக் டோபாலஜின்றது என்ன மீனிங் அப்படின்னா, இது மாதிரி கிடைக்கிற எல்லா டோபாலஜிக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தா ஒரு டோபாலஜி கிடைக்குமா? ஏன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் டோபாலஜி ஆல்வேஸ் தான் டோபாலஜி. சரிங்களா? அப்ப இது எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தா ஒரு டோபாலஜி கிடைக்குமா? அந்த டோபாலஜிக்கு பேர் தான் வீக் டோபாலஜி. அதுக்கு பேர் எப்படி சொல்றாங்கன்னா வீக் டோபாலஜி generated by FIs அப்படின்றாங்க. வீக் டோபாலஜி ஜெனரேட்டட் பை FIsன்றாங்க. இன்னொரு தடவை சொல்றேன், கரெக்டா இருக்கா வரேன். என்னன்னா F1 ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், அது கண்டினியூஸா இருக்குது. அதனால கோடமைன்ல இருக்க ஒவ்வொரு ஓப்பனுக்கும் டொமைன்ல ஒரு ஓப்பன் செட் கிடைக்குது. இது மாதிரி கிடைக்கிற ஓப்பன் செட்டை ஃபுல்லா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு ஒரு டோபாலஜி ஜென்ரேட் பண்றேன். அந்த டோபாலஜியை வந்து நான் டவ்1 கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நான் ஃபங்க்ஷனை மாத்த உங்களுக்கு என்ன ஆகும்னா வேற வேற டோபாலஜி கிடைக்கும். இது மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கோ அத்தனை டோபாலஜி கிடைக்கும். அந்த எல்லா டோபாலஜி இன்டர்செக்ஷன் எடுத்தா ஒரு டோபாலஜி கிடைக்கும். அந்த டோபாலஜி பேர் தான் வீக் டோபாலஜி ஜென்ரேட்டட் பை FI அப்படின்றது. இப்ப நம்மளோட இதுக்கு வருவோம். அப்ப நம்ம இது வரைக்கும் பேசுனது ஜென்ரல். இப்ப நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ல அதை பேசுவோம். அப்ப லாங் லீனியர் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா F பிலாங்ஸ் டு n ஸ்டாரா இருந்தாலே F கண்டிப்பா என்னவா தான் இருக்க முடியும்? கண்டினியூஸா தான் இருக்கும். அப்ப இங்க வீக் டோபாலஜி சரிங்களா ஜெனரேட்டட் பை FIங்கிறது என்னன்னா ஆல் ஃபங்க்ஷனல்ஸ் இன் n ஸ்டார். புரியுதா? n ஸ்டார்ல இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் இங்க வந்துடும். n ஸ்டார்ல இருக்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இதை பண்ணிருக்கணும். இதுக்கு முன்னாடி ஜென்ரலா டெபினிஷன்ங்கிறது கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தா மட்டும் போதும். சரிங்களா? ஆனா n ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ்னால நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பண்ணணும். சரிங்களா? அதை ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்ப வீக்கஸ்ட் டோபாலஜி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இன்னொன்னு வீக்கஸ்ட். இந்த வீக்கஸ்ட் டோபாலஜிக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வீக்கஸ்ட் டோபாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? வீக்கஸ்ட் டோபாலஜி ஆன் n அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எண்ணில் நம்மளால நிறைய டோபாலஜிஸ் ஜென்ரலாவே கிரியேட் பண்ண முடியும். அது எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் போட்டா அதுதான் வீக்கஸ்ட் டோபாலஜி. அதாவது இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் டோபாலஜி. இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் டோபாலஜிஸ் ஆன் n. ஆல் பாசிபிள் டோபாலஜிஸ் ஆன் n. இதுல வந்து ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆகவே இல்லை. மேல சொன்னதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? அதாவது ஒரு டோபாலஜி எடுத்துக்கிறேன். அப்ப அதற்குள்ள நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய டோபாலஜி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுல இருக்க எல்லா டோபாலஜியும் எடுத்து இன்டர்செக்ஷன் எடுத்தா ஒரு டோபாலஜி கிடைக்கும். அதுக்கு பேர் வந்து வீக்கஸ்ட் டோபாலஜி. வீக் டோபாலஜி ஜென்ரேட் பை இத ஃபங்க்ஷன்ன்றது நான் மேல சொன்னது. இப்ப என்ன ஆகுதுன்னா n ஸ்டார்ல இருக்க எல்லா ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால இந்த ரெண்டும் சேமா இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த வீக் டோபாலஜி ஜென்ரேட்டட் பை FI. சரிங்களா? என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த வீக் டோபாலஜி generated by FIs is the weakest topology on n. ரெண்டுக்கும் வேற வேற மீனிங். சரிங்களா? அது வீக்கஸ்ட் டோபாலஜினா அந்த செட்டுக்குள்ள என்னால என்னென்ன டோபாலஜி தான் கிரியேட் பண்ண முடியுமோ அதோட இன்டர்செக்ஷனும் n ஸ்டார்ல இருக்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனை வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய அந்த இன்டர்செக்ஷனை வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய டோபாலஜியும் ரெண்டு ஒன்னா தான் இருக்கும் அப்படின்றாங்க. இது ஒரு ரிசல்ட். சரிங்களா? ஏன் இந்த வீக்ஸ் டோபாலஜி இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா அதை வச்சு நம்ம அடுத்து வந்து நிறைய வந்து ஒரு நம்ம இது பார்க்க போறோம், ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம். அதனால அது தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அந்த ரிசல்ட்ஸ் மட்டும் என்ன பார்த்துருமா? மேல வீக் டோபாலஜியோட டெஃபினேஷன் பார்த்துட்டு
இவன் இங்க ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க, புக்ல ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. வீக் டோபாலஜி ஆனா நார்மல் லீனியர் ஸ்பேஸ் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா வீக் டோபாலஜி 2-3 இதுல டிஃபைன் பண்ணுவாங்க. வீக் டோபாலஜி ஆன் நார்மல் லீனியர் ஸ்பேஸ் n is defined by the weak topology on n generated by the functionals in n star. இதைத்தான் நான் இவ்வளவு நேரம் ப்ரூவ் பண்ணிருக்கேன், இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். சரியா? n ஸ்டார்ல இருக்க ஃபங்க்ஷனை வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய டோபாலஜி வீக் டோபாலஜி தான் வீக் டோபாலஜி ஆன் என்னன்னு பேர். ஓகேவா? அடுத்துக்கு என்ன சொல்றாங்க பார்ப்போம். கீழே it is the weakest topology on n with respect to which all functions n star remains இது கான்ஸ்டன்ட் இல்லை, அதுல கண்டினியூஸ். அது கான்ஸ்டன்ட் கிடையாது, கண்டினியூஸ். சரிங்களா? எல்லா ஃபங்க்ஷனும் என்னவா இருக்கும் உங்களுக்கு? கண்டினியூஸா இருக்கு. அதனால எல்லா ஃபங்க்ஷனும் கண்டினியூஸா இருக்கிறதுனால இந்த வீக்கஸ்ட் டோபாலஜி வீக் டோபாலஜி ஈக்குவலா இருக்கு அப்படின்னு. சரிங்களா? இதுக்கு அடுத்து இந்த லைனை பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் பார்ப்போம். வீக் ஸ்டார் டோபாலஜி ஆன் என் ஸ்டார் அப்படின்னா என்ன? அப்ப இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது வீக் டோபாலஜி ஆன் என்ன தான் பார்த்தோம். இப்ப பார்க்க போறது வீக் ஸ்டார் டோபாலஜி ஆன் என் ஸ்டார். அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, அப்படியே டெபினிஷனை மாத்திக்கணும். சரிங்களா? அப்ப டெபினிஷன் எப்படி மாத்துறாங்க பாருங்க. the weak topology on n star, அங்க weak topology on என்னன்னு படிச்சோமா, இங்க weak topology on n star generated by the functionals induced by n double star. அப்ப n-ல n ஸ்டாரோட ஃபங்க்ஷனலை வச்சு படிச்சா அது weak topology on n. n ஸ்டார்ல n டபுள் ஸ்டாரோட ஃபங்க்ஷனலை வச்சு படிச்சீங்கன்னா அதுக்கு பேர் வந்து வீக் ஸ்டார் n ஸ்டார் டோபாலஜி, வீக் ஸ்டார் டோபாலஜி on n ஸ்டார்னு பேர். சரியா? இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அப்புறம் இங்க வருவோம். இல்லைன்னா இதை பார்த்தீங்கன்னா குழப்பிடும். இதுல என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். சரி, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இதை வந்து நான் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. மெட்டீரியல் இருக்க மாதிரி படிக்க வேண்டாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எஸ்ன்றது தெரியுமில்ல, க்ளோஸ்ட் யூனிட் ஸ்பியர். எஸ் இஸ் அ காம்பாக்ட் எக்ஸ் இஸ் அ காம்பாக்ட் இன் த வீக் டோபாலஜி. இந்த வீக் டோபாலஜி எஸ்ன்றது எப்ப வீக் டோபாலஜில காம்பாக்டா இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு இப்போ ஒன்று கேஸ் கொடுத்துருக்காங்க. எப்ப இருக்கும் அப்படின்னா பி வந்து ரிஃப்ளெக்சிவா இருந்தா, பி வந்து ரிஃப்ளெக்சிவா இருந்தா. ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? பி ஈக்குவல் டு பி டபுள் ஸ்டாரா இருந்துச்சு அப்படின்னா எஸ்ங்கிறது காம்பாக்ட் இந்த வீக் டோபாலஜி. அடுத்தது இதுலயே இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது பி வந்து ரிஃப்ளெக்சிவா இருந்ததுன்னா எஸ் வந்து வீக்லி காம்பாக்டா இருக்குமா. என்னெல்லாம் பேர் இருக்குன்னு நல்லா தெளிவா பாருங்க. எஸ் வந்து என்னவா இருக்குமா? வீக்லி காம்பாக்ட். வீக்லி காம்பாக்ட்ன்றது வேற, காம்பாக்ட் இந்த வீக் டோபாலஜின்றது வேற. சரிங்களா? இதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு பார்ட் இல்லை. அடுத்தது ஒரு நாம்டு லீனியர் ஸ்பேஸ்ல எஸ் ஸ்டாருங்கிறது காம்பாக்ட் ஹவுஸ் ஆஃப் ஸ்பேஸா இருக்குமா. எஸ் ஸ்டாருங்கிறது என்னவா இருக்குமா? காம்பாக்ட் ஸ்டாருங்கிறது என்னவா இருக்குமா? காம்பாக்ட் ஹவுஸ் ஆஃப் சரிங்களா இந்த வீக் ஸ்டார் டோபாலஜி. அப்போ முதல் ரெண்டும் வீக்கு, அடுத்து இருக்கிறது என்னது? வீக் ஸ்டார் டோபாலஜி. நல்லா ஞாபகம். அதே போல முதல் இருக்க ரெண்டு எஸ், இது வந்து எஸ் ஸ்டார். ஓகேவா? அடுத்த ரிசல்ட் என்னன்னா எஸ் ஸ்டார் இஸ் காம்பாக்ட். சரிங்களா? இந்த ஸ்ட்ராங் டோபாலஜி. அப்ப வீக் எல்லாம் முடிச்சாச்சு, அடுத்து எங்க வந்துட்டோம்? ஸ்ட்ராங் டோபாலஜி. இந்த ஸ்ட்ராங் டோபாலஜி weak star in the strong topology if and only if n is finite dimensional. அப்ப n ஃபைனைட் டைமென்ஷனலா இருந்ததுன்னா எஸ் ஸ்டார்ங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, சரிங்களா, எஸ் ஸ்டார்ங்கிறது காம்பாக்ட் இந்த ஸ்ட்ராங் டோபாலஜி. நான் எதுக்கு இப்படி எழுதிக்கேன்னா நீங்க ஆர்டரை பாருங்க. எஸ் காம்பாக்ட் வீக், எஸ் வீக்லி காம்பாக்ட், எஸ் ஸ்டார் வந்து வீக் ஸ்டார்ல, அப்புறம் எஸ் ஸ்டார் வந்து
இல்ல சரிங்களா. கடைசி இன்னும் ஒரே ஒரு ரிசல்ட், அது என்னன்னா என் ஸ்டாரை பத்தி. என் ஸ்டார் இஸ் ஹவுஸ்ட்ரா ஸ்பேஸ். காம்பாக்ட்லாம் சொல்லல, வெறுமன ஹவுஸ்ட்ரா ஸ்பேஸ். என் ஸ்டார் இஸ் ஹவுஸ்ட்ரா ஸ்பேஸ் இந்த வீக் ஸ்டார் டோபாலஜி. இதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சுக்க முடியாது, வேற வழி இல்லை. இது வந்து நீங்க வந்து ஆர்டர் படி எழுதி மனப்பாடம் பண்ணிக்க வழியே கிடையாது சரிங்களா. இன்னொரு தடவை சொல்றேன், எஸ்ங்கிறது காம்பாக்ட் வீக் டோபாலஜி, அப்புறம் எஸ்ங்கிறது வீக்லி காம்பாக்ட், எஸ் ஸ்டார்ங்கிறது காம்பாக்ட் ஹவுஸ் ஆஃப் வீக் ஸ்டார், வீக் ஸ்டார், அடுத்து ஸ்ட்ராங். ஸோ மொத்தம் 4 ரிசல்ட் எஸ்க்கு சரிங்களா. எஸ்க்கு 4 ரிசல்ட், எண்ணுக்கு வந்து ஒரே ஒரு ரிசல்ட் சரியா. தெளிவா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நோட்ஸ்ல இருக்கிறத நான் சொல்லிடுறேன், அதோட முடிச்சுக்கலாம். என்னென்ன இருக்கு பார்ப்போமா. என் ஸ்டார் இஸ் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் இந்த வீக் ஸ்டார் டோபாலஜி, இது நான் சொல்லிட்டேன். அப்புறம் க்ளோஸ்ட் யூனிட் ஸ்பியர் இன் எஸ் ஸ்டார், அதாவது என் ஸ்டார்ல எஸ் ஸ்டார் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்றது, அது நம்ம ஆல்ரெடி எஸ்ல பார்த்த மாதிரி தான். இது நான் சொன்னேன்ல, எஸ் ஸ்டார் வந்து காம்பாக்ட் ஸ்ட்ராங் டோபாலஜில எப்பன்னா என் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல். அடுத்து இதுவும் சொன்னேன், எஸ் ஸ்டார் வந்து காம்பாக்ட் இந்த வீக் டோபாலஜிலனா என் வந்து ரிஃப்ளெக்சிவ். அடுத்து ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ல எஸ் ஸ்டார் எப்பவுமே எப்படி இருக்கும், காம்பாக்ட் ஹவுஸ் ஆஃப் ஸ்பேஸ் இந்த வீக் ஸ்டார் டோபாலஜில இருக்கும் சரிங்களா. இது எல்லாமே நம்ம சொன்னோம். அடுத்தது கீழே இதை பார்த்துட்டு மேல வருவோம். வேற என்ன பார்த்தோம், அவ்வளவுதான் சரிங்களா. இதுவும் பார்த்தோம்ல, ரிஃப்ளெக்சிவ் பேனக் ஸ்பேஸா இருந்ததுன்னா க்ளோஸ் யூனிட் ஸ்பியர் வந்து வீக்லி காம்பாக்ட். ஸோ இதுவும் பார்த்தோம். இப்போ ரிமைனிங் ரிசல்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ரிமைனிங் ரிசல்ட் என்னென்ன இருக்கு, இது வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னது, அந்த எஃப்எக்ஸ் ஆஃப் எஃப் தெரியுதா, அதே மேப்பிங் தெரியுதா, அதே மேப்பிங். ஆனா என்ன சொல்றாங்கன்னா இங்க வீக் ஸ்டார் டோபாலஜில பாருங்க அப்படின்றாங்க. புரியுதா, வீக் ஸ்டார் டோபாலஜில பார்த்தா அப்ப என் டு ரோஸ் எக்ஸ் ஸ்டார் ரோ எக்ஸ்ன்னு நம்ம படிப்போம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரோ எஸ் ஸ்டார்ல பார்க்க சொல்றாங்க இந்த ஃபங்க்ஷனை. அப்பயும் அந்த ஐசோமெட்ரிக் ஐசோமார்க்கமா தான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப என்னங்கிறது ஒரு பேனக் ஸ்பேஸா இருந்ததுன்னா இந்த மேப்பிங் வந்து ஐசோமெட்ரிக் ஐசோமார்க்கம் ஆன க்ளோஸ் லீனியர் சப்ஸ்பேஸ், அதாவது இது வந்து இதோட க்ளோஸ் லீனியர் சப்ஸ்பேஸ், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க அவங்க சரிங்களா. க்ளோஸ் லீனியர் சப்ஸ்பேஸ்லேயே வரும் அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, பேனக் ஸ்பேஸ் இஸ் a closed linear subspace where X is a compact subspace. ஒரு பேனக் ஸ்பேஸ் க்ளோஸ் லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப், அப்ப ஏதோ ஒரு பேனக் ஸ்பேஸ் அது க்ளோஸ் லீனியர் சப்ஸ்பேஸ், இதுக்குள்ள இது க்ளோஸ்டா இருக்கணும்னா எக்ஸ் கண்டிப்பா என்னவா இருக்கணுமா, காம்பாக்ட் ஹவுஸ் ஆஃப் ஸ்பேஸா இருந்தா மட்டும் தான் இருக்க முடியும். எக்ஸ்ங்கிறது காம்பாக்ட் ஹவுஸ் ஆஃப் ஸ்பேஸ் இருந்தா தான் அதுல இருக்க சப்ஸ்பேஸ் பேனக் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ்டா இருக்க முடியும் அப்படின்றாங்க. அடுத்து எண் வந்து ஃபைனைட் டைமென்ஷனலா இருந்தா என் ஸ்டாரும் ஃபைனைட் டைமென்ஷனல், அதே நேரத்தில் ரிஃப்ளெக்சிவ். அப்ப இது நல்ல ரிசல்ட். என் வந்து ஃபைனைட் டைமென்ஷனலா இருந்தா என் ஸ்டாரும் ஃபைனைட் டைமென்ஷனல், என் வந்து ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது என்னன்னா பேனக் ஸ்பேஸா இருந்தாலே ரிஃப்ளெக்சிவா இருக்கும். அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்களா, பேனக் ஸ்பேஸா இருந்தாலே பி ரிஃப்ளெக்சிவ்னா பி ஸ்டார் ரிஃப்ளெக்சிவ். பேனக் ஸ்பேஸா இருந்தாலே பி ரிஃப்ளெக்சிவா இருந்தா பி ஸ்டார் வந்து ரிஃப்ளெக்சிவ். அதுக்கடுத்து ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ல ஒரு லீனியர் சப்ஸ்பேஸ் க்ளோஸ்டா இருக்கணும்னா அது வீக்லி க்ளோஸ்டா இருக்கணும். ஒரு என்எல்எஸ் இருக்கு, அதுல ஒரு சப்ஸ்பேஸ் இருக்கு, அது வந்து க்ளோஸ்டா இருக்கணும்னா எப்படி இருக்கணுமா, வீக்லி க்ளோஸ்டா இருக்கணும். இது எல்லாமே வேற வழி இல்லை, நமக்கு இதுக்கு வந்து ப்ரூஃப் எல்லாம் பார்க்க முடியாது, அதனால அவ்வளோ மனப்படம் தான் பண்ணணும். இந்த செக்ஷன் மட்டும் தான், இதுக்கு அடுத்த செக்ஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ப்ரொஜெக்ஷன் வரும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மெத்தட்ல எழுதி வச்சு அதுக்கேற்ற மாதிரி படிங்க ஓகேங்களா.